Hey everyone, welcome back to our channel all about BI. இந்த செஷனில் பேசிக் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் காப்பி ஆக்டிவிட்டி அண்ட் டேட்டா ஃப்ளோ ஆக்டிவிட்டி நான் சொல்ல போகிறேன் தமிழ் பிளேலிஸ்ட்டில். ஓகேவா? எப்போ டேட்டா ஃப்ளோ யூஸ் பண்ணலான்னா ஒரே ஒரு சிம்பிள் ரீசன் தான் இருக்கணும். அதுக்கு என்னோடய சோர்ஸ் ஃபைலை நான் ஏதோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி சிங்க்கு லோட் பண்ணணும். அப்போ மட்டும்தான் நான் டேட்டா ஃப்ளோ யூஸ் பண்ணுவேன். அதர்வைஸ் ஐ கேன் யூஸ் காப்பி ஆக்டிவிட்டி. ஓகேவா? டேட்டா ஃப்ளோ சப்போர்ட் பண்ணாத பல விதமான சோர்ஸஸையும் சிங்கையும் காப்பி ஆக்டிவிட்டி சப்போர்ட் பண்ணுது. அது ஒரு ப்ளஸ்ஸு. பட் மைனஸ்ன்னு பார்த்தா காப்பி ஆக்டிவிட்டியால் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் பண்ண முடியாது. ஓகேவா? என்கிட்ட சோர்ஸ் ஃபைல் இருக்குது, அதில் செட் ஆஃப் காலம்ஸ் இருக்கும். அதை சிங்கில் உள்ள செட் ஆஃப் காலம்ஸோடு நான் மேப் பண்ணணும். ஓகேவா? அந்த மேப்பிங் வந்து கேன் பி ஸ்டாட்டிக் அஸ் வெல் அஸ் டைனமிக். ஸ்டாட்டிக்னா என்ன மீனிங்னா, நான் சோர்ஸில் ஒரு டேட்டா செட் சூஸ் பண்ணிவிட்டு சிங்கில் ஒரு டேட்டா செட் சூஸ் பண்ணுறேன். மேப்பிங் டேப் போய்ட்டு நான் இம்போர்ட் ஸ்கீமாஸ் கொடுத்தேன் அப்படின்னா சோர்ஸில் உள்ள காலம்ஸையும் சிங்கில் உள்ள காலம்ஸையும் எடுத்துகிட்டு வரும். காலம் நேம் சேமாக இருந்ததுன்னா அதுவே மேப் பண்ணும். இல்லைன்னா இந்த மாதிரி மேப்பிங் சோர்ஸஸ் எம்டின்னு சொல்லிட்டு வந்துடும். நம்ம ஃபைலில் எந்த காலமோட மேட்ச் பண்ணணும்னு நமக்கு தெரிஞ்சால் நம்ம ஸ்டாட்டிக்காக மேப் பண்ணி விட்டுடலாம். ஓகேவா? டைனமிக் மேப்பிங்னா என்ன அர்த்தம்னா, இப்போது ஒரு சில விஷயத்தில் ஒரு சில டைமில் வந்துட்டு நமக்கு சோர்ஸ் ஃபைலில் உள்ள காலம்ஸ் வந்து சேஞ்ச் ஆகலாம். ஓகேவா? அந்த சேஞ்சை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனா, இந்த மாதிரி ஸ்டாட்டிக்காக மேப் பண்ணாமல் டைனமிக் மேப்பிங்க்கு போவோம். அது என்ன டைனமிக் மேப்பிங் அப்படின்னா, இப்போது இந்த காப்பி ஆக்டிவிட்டியோட ஜேசான் ஸ்கிரிப்ட் நம்ம பார்த்தோன்னா அதில் ஒரு விஷயம் இருக்குது, ட்ரான்ஸ்லேட்டர்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. இந்த ட்ரான்ஸ்லேட்டரோட வேலை என்னென்னா, எந்த சோர்ஸ் காலமை எந்த சிங்க் காலத்தோட மேப் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் இது கொண்டு வரும். ஓகேவா? ஒரு சோர்ஸ் காலம், ஒரு சிங்க் காலம், அந்த மாதிரி ஒரு சோர்ஸ் காலம், ஒரு சிங்க் காலம், ஒரு சோர்ஸ் காலம், ஒரு சிங்க் காலம். ஓகேவா? இது மாதிரி வந்துட்டு அது எடுத்துகிட்டு வரும். இந்த ஜேசான் ஸ்கிரிப்டை நம்ம வந்துட்டு ரன் டைமில் க்ரியேட் பண்ணலாம். டைனமிக்காக க்ரியேட் பண்ணி அந்த ஸ்கிரிப்டை மேப்பிங் டேபுக்கு கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ தட் மேப்பிங் டேப் அந்த ஜேசான் ஸ்கிரிப்டை ரீட் பண்ணி மேப் பண்ணிக்கும் சோர்ஸ்லேருந்து சிங்க்கு. ஓகேவா? இது வந்து டைனமிக் மேப்பிங். ஸ்டாட்டிக் மேப்பிங்னா சோர்ஸ் ஃபைல் காலம் மாறவே மாறாதுன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக டேரெக்டாக மேப் பண்ணிவிட்டு விட்டுட்டு போயிடலாம். ஓகேவா? இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ வந்துட்டு மேப்பிங் தேவைப்படாத ஒரு சில இடங்கள் இருக்குது. என்னென்னா, இப்போது சோர்ஸ் காலமும் சிங்க் காலமும் எனக்கு சேம் தான். நான் வந்துட்டு கேசிங்லேருந்து ஸ்பேஸு அண்டர்ஸ்கோர் இதெல்லாம் எல்லாமே வந்துட்டு எனக்கு சோர்ஸுக்கும் சிங்க்குக்கும் சேமாக இருக்குது அப்படின்னா நான் அந்த மேப்பிங் டேபே டச் பண்ண தேவையில்லை. என்னோடய ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். நாங்கள் வந்துட்டு நிறைய டைமென்ஷன் டேபிள் ஆரக்கிளில் வச்சுருந்தோம் ஆன்-ப்ரெமில். அது எல்லாத்தையும் நாங்கள் மைக்ரேட் பண்ண வேண்டியிருந்தது அஸ்யூர் SQL டேபிளில். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டிம் கஸ்டமர், டிம் எம்ப்ளாயி, அந்த மாதிரி நிறைய டைமென்ஷன் டேபிள். நாங்கள் என்ன பண்ணோன்னா, சோர்ஸில் இருக்கிற மாதிரியே சிங்க்லேயும் டேபிள் க்ரியேட் பண்ணிட்டோம். சேம் காலம் நேம்ஸ் தான். ஓகேவா? அப்போது ஒரு ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணி ஒரே ஒரு காப்பி ஆக்டிவிட்டி அது உள்ளே போட்டுட்டு மேப்பிங்லலாம் நாங்கள் எதையுமே சூஸ் பண்ணலை. மேப்பிங் டேபில் அப்படியே எம்டியாகவே விட்டுடலாம். ஓகேவா? நோ நீட் டு சூஸ் எனிதிங் இந்த மேப்பிங் டேப். இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஆனால் இந்த காப்பி ஆக்டிவிட்டி ஒரு ஃபார் ஈச் லூப்புக்குள்ளே இருக்கும். அந்த ஃபார் ஈச் லூப்புக்கு என்ன வேலைன்னா, மல்டிபிள் டேபிள்ஸ் இருக்கு இல்லையா என்னோடய சோர்ஸில், அதை கொண்டு வந்து என்னோடய சிங்கில் லோட் பண்ணணும். அந்த பேர் ஆஃப் சோர்ஸ் சிங்க் டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு வரது தான் அந்த காப்பி ஃபார் ஈச் லூப்போட வேலை. ஃபார் ஈச் லூப் என்ன பண்ணும், ஒரு லுக்கப் ஃபைலை ரீட் பண்ணும். அந்த லுக்கப் ஃபைலில் என்ன இருக்கும், என்னோடய சோர்ஸ் டேபிள், என்னோடய சிங்க் டேபிள், இந்த பேர் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரே ஒரு காப்பி ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணி மல்டிபிள் டேபிள்ஸ்க்கு நம்ம லோட் பண்ணலாம். அதுதான் ஃப்ளெக்சிபிலிட்டி ஃபார் இன் அஸ்யூர் டேட்டா ஃபேக்ட்ரி. இப்போ SSISலலாம் இந்த வேலையை பண்ண முடியாது. ஓகேங்களா? ஏன்னா இட்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி ஸ்கீமா டிபெண்ட். இப்போ மேப்பிங்கே நான் ஆல் டுகெதர் இக்னோர் பண்ணிவிட்டு மல்டிபிள் டேபிளோட ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். இது காப்பி ஆக்டிவிட்டியோட கேப்பபிலிட்டி. அப்பார்ட் ஃப்ரம் தட் காப்பி ஆக்டிவிட்டியில் என்ன பண்ணலான்னா, அடிஷ்னல் காலம்ஸ் ஒரு சில சமயம் வந்துட்டு எப்போ பைப்லைன் ரன் ஆச்சு, இல்லை யார் ரன் பண்ணா, இந்த மாதிரி ஒரு அடிஷ்னல் காலம்ஸ் தேவைப்படும். ஸோ அதை வந்துட்டு நியூவை நான் கிளிக் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இவங்க கொடுத்துருக்கிறதெல்லாம் வந்துட்டு சிஸ்டம் வேரியபிள், ஃபைல் பாத்து, காலம், இதெல்லாம் வந்து காலம்னா என்னென்னா, இப்போ நான் ஆல்ரெடி என்கிட்ட ஒரு காலம் இருக்குது எம்ப்ளாயி நேம்னு. அதே காலமை நான் இன்னொரு தடவை சோர்ஸ்லேருந்து கொண்டு வரணும் வேறு ஏதாவது ஒரு நேமில் அப்படின்னா இந்த காலமை நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் காலம்னு சூஸ் பண்ணோடனே ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் காலம்ஸ் எல்லாம் வரும். இதுக்கு பதில் நான் இப்போ ஒரு அலையஸ் யூஸ் பண்ணணும், டிடி காலம் அலையஸ் அப்படின்னா இந்த காலம் $$ காலம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபைல் பாத்துங்கிறது இப்போ நம்ம ஏதாவது ஃபைல் லோட் பண்ணோம் அப்படின்னா அந்த கம்ப்ளீட் பாத் எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபைல் வேரியபிள் வச்சுக்கும். அந்த ஃபைல் வேரியபிளை நம்ம காலமில் கொண்டு வரலாம். அந்த பாத் ஆஃப் த ஃபைலை காலமில் கொண்டு வரலாம். ஓகேவா? இவ்வளோ தான் வந்துட்டு காப்பி ஆக்டிவிட்டியோட கேப்பபிலிட்டி. ஆனால் டேட்டா ஃப்ளோ கேன் டூ much more things with respect to transformation, with respect to handling schemas natively. இதெல்லாம் நிறைய விஷயம் பண்ணலாம். அதெல்லாம் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? ஸோ
even smallest of transformation is required, go to data flow. Otherwise stick with copy activity. Data flow ஏன் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா, அது வந்துட்டு இந்த கிளஸ்டரெல்லாம் ஸ்பின் அப் பண்ணும். நான் என் டேட்டா ஃப்ளோ ரன் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்பார்க் கிளஸ்டரை வந்துட்டு நான் இனிஷியேட் பண்ணணும், ஸ்பார்க் கிளஸ்டருக்கு நான் பே பண்ணணும். காப்பி ஆக்டிவிட்டி இஸ் ரிலேட்டிவ்லி சீப்பர். அதனால் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தேவைப்படலையா, இந்த மைக்ரேஷன் மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்க்கெலாம் வி ஒன்லி யூஸ் காப்பி ஆக்டிவிட்டி. ஓகேவா? பட் டேட்டா ஃப்ளோ இஸ் வெரி 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 ஹெல்ப்ஃபுல் இன் ரியல் டைம் சுச்சுவேஷன். வீல் கவர் மோர் அபவுட் டேட்டா ஃப்ளோ இந்த அப்கமிங் வீடியோஸ். ஓகேவா? நீங்கள் போடுற கமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நான் நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் நான் ரெடி பண்ண போகிறேன். இது வந்துட்டு ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் அபவுட் காப்பி ஆக்டிவிட்டி வர்சஸ் டேட்டா ஃப்ளோ ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஏதாவது ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பார்க்கலாம். ஓகேவா? நான் சொன்ன மாதிரி இந்த மல்டிபிள் டேபிள்ஸ் மைக்ரேஷன் இல்லைனா மல்டிபிள் ஃபைல்ஸ் மைக்ரேஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ரெக்குயர்மெண்ட் இருந்தாலும் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். தட் ஐ வில் கன்சிடர். ஓகேவா? தேங்க்ஸ் அலாட் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.